அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, சூடான வெண்பொங்கல், கொதிக்க கொதிக்க சாம்பார். அப்படியே இந்த வெண்பொங்கல்ல நம்ம மனசு போல 2 கரண்டி தாராளமா நெய்ய விட்டு, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டி, அப்படியே அந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற சாம்பார்ல தொட்டு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு தான் எங்க வீட்ல காலையில டிஃபன். மதியானம் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுட்ட சுட்ட சாதம், முருங்கைக்காய் சாம்பார், கருக்கு முறுக்கு நறுக்குன்னு இருக்கிற சேப்பக்கிழங்கு வறுவல். அப்படியே இதை சாப்பிடும் பொழுது சும்மா டக்கரா அப்படி இருக்கும். இன்னைக்கு தான் எங்கள் வீட்டோட லஞ்ச். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு. ஏன்னா பொங்கல்லாம் செஞ்சு அந்த கேஸ் அடுப்பில் எல்லாம் கொஞ்சம் ஊற்றிருச்சு. அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இட்லிக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு. நான் பெரும்பாலும் லீவு நாளில் தான் இந்த மாதிரி டிஃபன் எங்களுக்கு பிடிச்சதை விரும்பி சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கும். ஸ்கூல் டைம்லலாம் செய்ய முடியாது. ஏன்னா வீல் சேரில் உட்காந்துட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லீவு டைமில் பொறுமையாக அமர உட்காந்து நம்மளுக்கு பிடிச்சதை ரசித்து ருசித்து சாப்பிடலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.